ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகோ பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சைப்பயிறு மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஜென்டிலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஃபைன் அண்ட்ஸ் ரிங்கிள்ஸும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பாக்டீரியா வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து எந்த ஒரு ஆக்னேயும் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். காஃபி பவுட்ரு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஜென்டிலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முகத்தில் வந்து எந்த ஒரு ஆக்னேயும் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேஷனாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளியராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து மிக்ஸியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். சன் டேன் சன் பர்னை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டோன்னு பார்த்தா தெரியும் உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 to 4 டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க சன் பர்ன் சன்டானை ரெடியூஸ் பண்ணி அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்ப கிளியராக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக்கில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.